நண்பர்களுடன் வெளியே சென்று விட்டு வருவதாக கூறிய இளைஞர் வெகு நேரமாகியும் வீடு திரும்பாததால் மகனை பல இடங்களில் தேடி அலைந்த பெற்றோர், இளைஞரை கொடூரமாக கொலை செய்து தீ வைத்து கொளுத்திய நண்பர்கள், எரிந்து கரிக்கட்டையாக கிடந்த இளைஞரை பார்த்து கதறிய உறவினர்கள், உயிருக்கு உயிராக பழகிய நண்பனை தீ வைத்து எரிக்கும் அளவுக்கு அப்படி என்ன வன்மம் நடந்தது என்ன? ரத்தம் படிஞ்ச சட்டையோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த 3 இளைஞர்கள், எங்க ஃப்ரெண்ட நாங்க கொலை பண்ணி எரிச்சிட்டோம் சார், எங்களை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சரண்டர் ஆயிருக்காங்க. என்ன சொல்றீங்க? யார கொலை செஞ்சீங்க? எதுக்காக உங்க ஃப்ரெண்ட கொலை பண்ணீங்கன்னு விசாரிச்சிருக்காங்க போலீஸ். அப்போ அந்த இளைஞர்கள் சொன்ன விஷயம் போலீஸ்காரங்களையே ஒரு நிமிஷம் ஷாக் ஆக வச்சுது. கோவை சூலூர் பக்கத்துல உள்ள காங்கேயம் பகுதியைச் சேர்ந்த 24 வயசு இளைஞர் சுரேஷ் ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அதே பகுதியைச் சேர்ந்தவங்க ரகுபதி, கரண், முத்து கிருஷ்ணன். தான் உண்டு தாம் வேலை உண்டுன்னு இருந்த சுரேஷ் கிட்ட ரகுபதி, கரண், முத்து கிருஷ்ணன் உரண்டை இழுத்துட்டே இருந்திருக்காங்க. அப்போ தேவையில்லாம என் கிட்ட உரண்டை இழுக்காதீங்கன்னு சுரேஷ் முறைச்சிருக்காரு. எங்க கிட்டயே முறைக்கிறியா? நாங்க யாருன்னு தெரியுமா? எங்களை பகைச்சுக்கிட்டு இந்த ஊர்ல இருந்துட முடியுமா அப்படின்னு சுரேஷ மிரட்டி இருக்காங்க. நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கிறேன், தேவையில்லாம என் கிட்ட ஏன் வம்பு வளர்க்குறீங்கன்னு ரகுபதி, கரண், முத்துகிருஷ்ணன் இவங்க 3 பேரையும் கோவத்துல அடிச்சிருக்கிறாரு சுரேஷ். பதிலுக்கு எதிர்த்தரப்பும் சுரேஷ் மேல கை வச்சிருக்காங்க. 2 தரப்புல உள்ளவங்களும் நடு ரோட்ல அடிச்சு உருண்டிருக்காங்க. பக்கத்துல இருந்தவங்க தான் விலக்கி விட்டு வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இதுக்கு மத்தியில ரகுபதிய பக்கத்து ஏரியாவில் உள்ளவங்க சரமாரியா அடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அதை பார்த்து சுரேஷ் அவங்க கிட்ட இருந்து ரகுபதிய காப்பாத்தி இருக்காரு. அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போன ரகுபதி தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி சுரேஷ் தன்னை காப்பாத்தினதை பத்தி சொல்லியிருக்காரு. நம்ம சுரேஷ் கிட்ட தேவையில்லாம தகராறு பண்ணிட்டோம்னு மன இறங்கினவங்க சுரேஷ் கிட்ட போய் நாங்க உன்னை டார்ச்சர் பண்ணதுக்கு மன்னிச்சிருன்னு சொல்லியிருக்காங்க. மன்னிப்பெல்லாம் வேண்டாம், நம்ம 4 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு சொல்லி கை கொடுத்திருக்கிறாரு சுரேஷ். அதுல இருந்து எங்க போனாலும் 4 பேரும் ஒன்னாதான் போவாங்களாம். ஒருத்தருக்கொருத்தர் விட்டு கொடுக்காம உயிருக்கு உயிரா பழகியிருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு ரகுபதி, கரண், முத்துகிருஷ்ணன் 3 பேரும் பாளையம் பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடைக்கு மது பாட்டில வாங்கிக்கிட்டு ஐயப்பன் கோயில் தடுப்பண பகுதியில உட்கார்ந்துகிட்டு குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த வழியா பைக்ல வந்த சுரேஷ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே இருக்கேன்னு பக்கத்துல போய் பார்த்தப்ப ரகுபதி, கரண், முத்துகிருஷ்ணன்னு 3 பேரும் ஒன்னா உட்காந்து மது குடிச்சுக்கிட்டு இருந்ததை பார்த்திருக்காரு. அவங்கள பார்த்ததும் டென்ஷனான சுரேஷ் என்னை விட்டு எப்படிடா மது குடிக்க போவீங்கன்னு கேட்டு தகராறுல ஈடுபட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம எனக்கும் மது வேணும்னு கேட்டு சண்டை போடவே போதையில இருந்தவங்க சுரேஷ அடிச்சிருக்கிறாங்க. போனா போகட்டும் தான் உன்னை எங்க கேங்ல சேர்த்தோம், எங்க கிட்டவே நீ எகிர்றியான்னு கேட்டு கொந்தளிச்சிருக்கிறாங்க. அப்போ 2 தரப்புக்கும் இடையில பயங்கர வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பா மாறி இருக்கு. சுரேஷ அங்கிருந்த கம்பியாலையும் கட்டையாலையும் சரமாரியா அடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சுரேஷ கத்தியால சகட்ட மேனிக்கு குத்தி இருக்காங்க. சுரேஷ் உயிர் துடிச்சுக்கிட்டு இருந்ததை பார்த்ததும் கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாம சுரேஷோட பைக்ல இருந்து பெட்ரோலை பிடிச்சிட்டு வந்து அவர் மேல ஊத்தி தீ வச்சு கொளுத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சுரேஷோட பைக்கையும் தீ வச்சு எரிச்சு பக்கத்துல உள்ள கிணத்துக்குள்ள வீசி இருக்காங்க. நாம தலைமறைவானா கூட எப்படியோ நம்மள பிடிச்சிருவாங்கன்னு யோசிச்ச ரகுபதி, கரண், முத்துகிருஷ்ணன் 3 பேரும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரணடைஞ்சு எல்லா உண்மைகளையும் சொல்லி இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க சொன்னதை வச்சு சம்பவ இடத்துக்கு போய் பார்த்தப்ப சுரேஷ் தீயில எரிஞ்சு கரிக்கட்டையா இருந்த சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. உயிருக்கு உயிரா பழகின நண்பனையே துடிக்க துடிக்க கொலை பண்ண ரகுபதி, கரண், முத்துகிருஷ்ணன் மேல கொலை வழக்கு பதிவு பண்ணி சிறையில தள்ளி இருக்காங்க.